பொய்சல் நடிக்கிறது ஓரளவு இருக்கு. அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் தான். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தொட்டதுக்கு அப்புறம் யாராலையும் அதுக்கு மேல நடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மன வலிமை யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் நடிக்கல, அவன் பார்த்திபன் தான். தென் லியோ இப்படிலாம் எல்லாரையும் நம்ப வச்சு அதுக்கப்புறமா நெப்போலியனுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அடிபட்ட நெப்போலியனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நம்மளோட கோபத்தினால நம்மள மீறி லியோ வெளியில வந்ததால இப்படி எல்லாமே சொதப்பிருச்சு, ஐ மீன் இது எல்லாமே கையை மீறி போயிருச்சு, ஆந்தனியை கொன்னதால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்க சோகமா தலை குனிஞ்ச மாதிரி பார்த்திபன் நிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன், நெப்போலியனுக்கு பெட் ரெஸ்ட் தேவை, நான் அவரை பாத்துக்கிறேன். நெப்போலியன் நீட்ஸ் பெட் ரெஸ்ட், நான் இருக்கேன், நான் அவரை பாத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா ஜோஷி ஒன்னு சொல்லுவாரு, ஆனா இவனுங்க நிறுத்த போறது இல்ல. ஈசல் கூட்டம் மாதிரி உனக்கு தெரியும் வந்துட்டே தான் இருப்பாங்க. இவனுங்க ஈசல் கூட்டம் மாதிரி நிறுத்தாம வந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது இவர் என்ன மீன் பண்றாருன்னா, ஈசல் கூட்டம்லாம் எப்படி செத்து போனாலும் செத்து போயிருவோம்னு தெரிஞ்சும் கும்பல் கும்பலா அதே இடத்துக்கு வருங்க. சேம் அதே விஷயத்தை தான் அங்க ஜோஷி அண்ட் ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், இப்ப லியோவும் ஜோஷியும் பர்சனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் லியோவாவும் இவர் ஏஜென்ட் ஜோஷியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவனுங்க எத்தனை பேரை நீ கொன்னு போட்டாலும் அவனுங்க ஈசல் கூட்டம் மாதிரி வந்துகிட்டே தான் இருப்பாங்க உன்னை தேடி. அண்ட் இது மூலமா நீ கொலைகாரன் ஆகிக்கிட்டே தான் போவ. 50 பேர் 60 பேர் கொன்னாலும் உன்னோட கில்லிங் கவுண்ட் தான் கூடிக்கிட்டே போகுமே தவிர 100 150 போகுமே தவிர அவனுங்க நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்க சொல்றாரு ஜோஷி லியோ கிட்ட. ஆனா இவனுங்க நிறுத்த போறது இல்ல. ஈசல் கூட்டம் மாதிரி உனக்கு தெரியும் வந்துட்டே தான் இருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா இப்போதைக்கு உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, இப்போதைக்கு உன் பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு எந்த கான்பிடன்ட்ல சொல்றாரு, எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, ஏன்னா பையனை கூட்டுன்னு போனது பலி கொடுக்கறதுக்கு, பலி கொடுக்கிறவனையே கொன்னாச்சு. இதுக்கப்புறம் சித்தார்த்த கொலை பண்ணணும்னா அதுக்கு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா சித்தார்த் லியோவுடைய பையன். பார்த்திபன் எப்படி ஆந்தனியை கொன்னா ஹேரால் மூலமா பெரிய பிரச்சனை வரும்னு இப்ப பயந்துகிட்டு இருக்காரோ, அதை விட பல மடங்கு பயம் அவங்களுக்கு இருக்கும். சித்தார்த்துக்கு எதுவும் ஆச்சுன்னா இவன் டோட்டலாவே நம்மளை அழிச்சிருவான், அவன் நம்ம கிட்ட ஷீல்டா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். சோ அது வந்துட்டு ஜோஷிக்கு தெரியும். சோ அந்த ஒரு கான்பிடென்ட்ல தான், லியோவுடைய பையன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல தான் கண்மூடித்தனமா மூட நம்பிக்கையில கொலை பண்றதுக்கு எவனும் இல்ல, பயப்படுறவங்க தான் இனிமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவனுக்கு எதுவும் ஆகாதுங்கிறத வந்துட்டு அவர் சொல்றாரு. இப்போதைக்கு உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு, அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். தென் அப்புறமா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சித்தார்த்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனும் சொல்றாரு. ஏன்னா நீ அதை பண்ண வேண்டாம், நீ அவங்களையெல்லாம் கொன்னு உன் பையனை காப்பாற்ற வேண்டாம். பிகாஸ் ஏன்னா ஜோஷியோட ஜாபே லியோவை பார்த்திபனாவே வச்சுக்கிறது தான், லியோவா அவரை ஆக விட கூடாதுங்கிறது தான், அந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான். சோ அதனால நாங்க பாத்துக்கிறோம், நீ அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்றாரு. ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு, அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். தென் அதுக்கப்புறமா நீங்க இருக்க கூடாது, நீங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. இந்த ஒரு வார்த்தையை அவர் சொன்ன உடனே லியோ நிமிந்து ஜோஷியை பாப்பாரு. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு ஆபத்துன்னு சொல்றாருல, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இன்னைக்கு நைட்டு கோபப்பட்டு இத்தனை பேரை கொண்டிருக்க, இதுபுறம் அவனுங்களும் சாவ வந்துகிட்டே தான் இருப்பாங்க, நீ கொன்னு உன் வாழ்க்கையே நரகமாயிரும், திரும்பவும் ரத்தமாயிரும் உன்னோட வாழ்க்கை. ஏன்னா நீ அமைதியா வாழணும்னு நினைக்கிற, லியோவா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற, லியோ வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த ஒரு அழகான வாழ்க்கை நரகம் ஆவறதுக்கு நீ விருப்பப்படல. சோ நீங்க இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து. நீ நினைக்கிற வாழ்க்கையை உன்னால வாழ முடியாம போயிரும், அவனுங்களே தான் கொன்னு உன் வாழ்க்கையே நரகமாயிரும், அது உனக்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கறத தான் அவர் அங்க சொல்றாரு. உனக்கு ஆபத்துன்னு லியோவுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறத அவர் குறிப்பிடல, உன்னால மத்தவங்க உயிருக்கு ஆபத்து, அது உன்னோட அமைதியான வாழ்க்கைக்கு ஆபத்து அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு. நீங்க இருக்க கூடாது, நீங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. ஆனா அதுக்கு இன்ஸ்டன்டா லியோ கிட்ட இருந்து இப்படி ஒரு பார்வைக்கான அர்த்தம். சேம் அந்த காஃபி ஷாப் ஃபைட்ல லியோ அவரை மீறி வெளியில வந்து கொலை பண்ணி அதுக்கப்புறமா அவர் அதை ரியலைஸ் பண்ணி வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா ஜோஷி வரும்போது அவர் ஒரு பார்வை பாப்பார் இல்லையா, சேம் அதே பார்வை தான் இங்கேயும், சேம் அதே விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கு. தன்னை மீறி லியோ வந்து பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி இப்படி பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஜோஷியா அப்படி ஒரு பார்வை பார்க்காரு, ஒரு பார்த்திபனா பார்க்காரு, இப்படி ஆயிப்போச்ச லியோ வந்து இப்படி பண்ணிட்டான அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. தென் அதுக்கப்புறமா ஜோஷி சொல்றாரு, நான் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அது உன் வீடு வாசல்ல நிக்குது, கையில பொருள் கிடைக்குதோ எடுத்து கிளம்பு. நான் இப்படி ஒரு வார்த்தையை, அதாவது நீ கையில கிடைக்கிற பொருட்களை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை ஜோஷி சொல்லி முடிக்கும் போது அவருடைய பார்வையை பாருங்க, அப்படி வேற மாதிரி இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அப்பவையான பார்வையா இருந்தது, இப்போ வேற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அந்த முகங்களோட டிஃபரன்ஸ்ல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்திபனா உன்னோட இந்த அமைதியான வாழ்க்கை உன் கையை விட்டு போயிரும், நீ லியோவா மாறிடுவ அப்படின்னு ஜோஷி சொன்னதால பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பாவமா ஒரு
பார்வை பாப்பாரு பார்த்திபனா. அண்ட் அடுத்த செகண்டே அவங்க வருவாங்க. அவங்கள வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பயந்து கையில கிடைக்கிறத எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிரு நீ அப்படின்னு ஜோஷி சொன்னதும் லியோவா ஒரு ரியாக்ஷன். அங்க இவனுங்களுக்கு பயந்து நான் ஓடணுமா, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளா, எல்லாரையும் நான் கொன்னு போட்டு என் பையனை காப்பாத்தி என் பிரச்சனையை நான் முடிப்பேன், என்ன பார்த்து தான் அவனுங்க பயப்படணும், அவனுங்களுக்கு பயந்து நான் ஓட மாட்டேன், நீ என்ன ஓடி ஒளிய சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அங்க கொடுக்கிறாரு. அதாவது 2 செகண்டுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன், 2 செகண்டுக்கு அப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன். 2 கேரக்டரா 2 பிஹேவியர்ஸ் வெளிப்படுத்துறாரு. அதாவது இதெல்லாம் தப்புன்னு ஒரு செகண்ட் நினைக்கிறாரு, அண்ட் அடுத்த செகண்ட் இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாரு. திஸ் இஸ் கால்டு ஆல்டர் ஈகோ. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆல்டர் ஈகோவை இந்த ஒரு பிராக்கெட்குள்ள, அதாவது படம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல அந்த ஆல்டர் ஈகோ காட்டிட்டு தான் இருப்பாங்க. இங்க இந்த இடத்துல அந்த ஆல்டர் ஈகோவை இன்ஸ்டன்டா செகண்ட் மாறுறது தான் அப்படிங்கறது தெளிவா விளக்கி இருப்பாங்க. சேம் டஃப்பான சிச்சுவேஷன் ஒரு மைண்ட்ல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, அடுத்த மைண்ட்ல பாத்துக்கலாம், லைக் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஜோஷி இதெல்லாம் பேசி முடிச்சு நீ இப்பவே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட் அவருடைய அந்த முகத்தை வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. அதாவது இதுல ரைட் சைடு பாருங்க, லியோவா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பார்வை, லெஃப்ட் சைடுல பார்த்திபனா ஐயோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பார்வை. இப்போ இவர் வந்து என்ன முடிவு பண்ண போறாரு, என்ன பார்த்து சூஸ் பண்ண போறாரு, பயந்து ஓட போறாரா இல்ல அவனுங்களுக்கு பயத்தை காட்ட போறாரா, இதுவா அதுவா அப்படின்னு அங்க டிசைட் பண்ண போறாரு அப்படிங்கறத அங்க காட்டுறாங்க. சேம் அதே விஷயத்தை ஆம்புலன்ஸோட லைட் ஒன்னு வந்துட்டு அங்க வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது காட்டுறாங்க. சோ அது மூலமாவுமே இவர் இந்த பார்த்தா அந்த பார்த்தா, அதாவது ரெட் கலர் லைட்டும் ப்ளூ கலர் லைட்டும் பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு அங்க. சோ அது மூலமாவுமே இவர் ரெட் பாத்த சூஸ் பண்ண போறாரா அல்லது ப்ளூ பாத்த சூஸ் பண்ண போறாரா, அதாவது பார்த்திபனா லியோவா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்காரு அப்படிங்கறத அந்த லைட் மூலமாவும் காட்டுறாங்க. அண்ட் இந்த லைட் எஃபெக்ட் வந்துட்டு சேம் போலீஸ் ஸ்டேஷன் சீன்லயுமே அந்த போலீஸ்காரனை சங்க பிடிச்சு மரத்துல வச்சு ஏந்தும் போது அங்கேயும் காட்டியிருப்பாங்க. சங்க பிடிச்சு தூக்கி நிப்பாரு, ஆல்மோஸ்ட் அவர் கொஞ்சமா செத்துட்டு வராரு. அங்க லியோவா பார்த்திபனான்னு ரெட்டா ப்ளூவா இவனை கொல்லலாமா விட்டுலாமா, இவனை கொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அங்க ஜோசி சொல்லிக்கிட்டே இருப்பாரா. அதனால இவனை கொல்லலாமா விட்டுலாமா, ரெட்டா ப்ளூவா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தால் அந்த லைட் எஃபெக்ட்னால காமிச்சிருப்பாங்க. சேம் அங்க என்ன சூஸ் பண்ணாரோ அங்க அவரை கொல்லாம விட்டு பார்த்திபனா ப்ளூ பாத்த சூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி தான் இங்க இவர் திங்க் பண்ற மாதிரி ரெட்டா ப்ளூவான்னு இருக்கு. கட் பண்ணா அடுத்த சீன்ல அவர் உட்கார்ந்திருக்காரு, பக்கத்துல வந்துட்டு பேக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ வந்துட்டு அவர் கையில கிடைக்கிற பொருட்களை எடுத்துட்டு கிளம்பலான்னு தயாராயிட்டாரு. அதாவது அந்த போலீஸ்காரனை கொல்லாம விட்ட மாதிரி, பார்த்திபனை சூஸ் பண்ண மாதிரி, ப்ளூ பாத்த சூஸ் பண்ண மாதிரி இங்கேயும் அதே தான் பண்ணி இருக்கிறாரு. கையில பொருள் கிடைக்கிறதோ எடுத்து கிளம்பு now. தென் அப்போ அவருக்கு அங்க ஒரு போன் வரும். பட் ஆனா அவர் வீட்டு வாசல்ல தான் வண்டி நிக்கின்னு ஜோசி சொன்னாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாருன்னா கிளம்ப வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்றாருங்க, சத்யாவும் சிண்டும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்துக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறதுனாலயா? அது கிடையாது. அது என்னன்னு நான் சொல்றேன். தென் அவர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலுக்காகத்தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த போன் காலும் வருது. அவருக்கு தெரியும் யாரு போன் பண்றாங்க அப்படின்னு. அதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அது அவர் எடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. யாருன்னு கேக்குறாரு. இவர் இப்ப ஒன்னும் தெரியாம கேஷுவலா பயத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வருதுன்னா ஹலோ யாருன்னு கேக்குறது தான் கேஷுவலான வேர்டே. அதுதான் எடுத்த உடனே நீங்க யாரு, எனக்கு தெரியலையே, புது நம்பர்ல இருந்து கால் வருது, நீங்க யாருன்னு அது நடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஹேரால் எப்படியும் கால் பண்ணுவான், அவன் எங்க போனாலும் நம்மளை விட மாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்ப நம்ம ஓடி போறதும் வேஸ்ட் தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அங்க வெயிட் பண்றாரு, ஏதாவது நடக்குதான்னு பாப்போம்னு. சோ எடுத்த உடனே ஒரு பார்த்திபனா என்னன்னு தெரியாத மாதிரி யாருன்னு கேக்குறாரு. நீ வேணும்னு தான் யாருன்னு கேக்குற, நீ நடிக்கிற, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 செகண்ட் ஹேரால் கேப் விடுறாரு. அதுக்கப்புறமா லியோன்னு சொல்றாரு. யாரு? தென் அதுக்கப்புறமா ஹேரால் சொல்றாரு, நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாரோ உன்னை தேடி நான் இங்கே வருவேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதாவது லியோ என்ன நினைச்சாரோ, எதுக்காக இன்னும் கிளம்பாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதை அவர் சொல்றாரு. அது உனக்கே தெரியும். அதாவது லியோவும் அதை நினைச்சிட்டு தானே அவருக்கு தெரிஞ்சானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் அவர் சொல்றாரு. அது உனக்கே தெரியும், நீ எங்கே ஓடி போய் ஒளிஞ்சாலும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கறதையும் ஹேரால் சொல்றாரு. அண்ட் நான் உன்னை தேடி வருவேன் ஹேரால் இப்படி சொல்லும் போது ஒரு பார்த்திபனா அவர் கண் கலங்குறாரு, பயப்படுறாரு. தப்பா டிசைட் பண்ணிட்டோமோ, இந்த இடத்துல நம்ம பார்த்திபன் பார்த்த சூஸ் பண்ணிருக்க கூடாதோ, எப்படியும் விஷயம் கையை மீறி போச்சு லியோ வந்ததால, இப்பவும் கையை மீறி போக விட்டுருக்கணுமோ
பண்ணணுமோ, தப்பான ப்ளூ பாத்தை சூஸ் பண்ணிட்டோமோங்கிற மாதிரி அங்க அவர் அந்த சொன்னதுக்கு அப்புறமா, அதாவது நான் உன்னை தேடி வருவேன் எங்க போனாலும் அப்படிங்கறத அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் அங்க அந்த ரியாக்ஷனை கொடுக்காரு, தப்பான பாத்தை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹேரால்ட் தாஸுக்கு முக்கியமான அவருடைய அண்ணனை கொண்டிருக்கோம் நாம. சோ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். நம்ம ஜோசி சொல்ற மாதிரி ஓடி போய் ஒளியறதெல்லாம் வேஸ்ட்னு அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஜோசி பேச்சை கேட்டு பார்த்திபனா ஒரு டிசைட் பண்ணாரு, அது தப்புங்கிறத அங்க ஃபீல் பண்றாரு. தென் அதுக்கப்புறமா ஹேரால் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு தேவை உங்க ஒத்துழைதான். என் ஈகோ வரசி உன் குடும்பத்தை எழுந்துடாத. உனக்கு உன் பையன் வேணும்னா எனக்கு என் அண்ணன் வேணும். அவரை இங்கே கூட்டு வந்துட்டு உன் பையனை கூட்டு போ. இங்க இவர் இதை அப்படி சொல்லும் போது லியோவுடைய ரியாக்ஷன் வந்துட்டு தலையாட்டுறாரு. அவர் லியோவுக்கு வழிவிடுறதுதான் கரெக்ட், ரெட் பாத்தை சூஸ் பண்றதுதான் கரெக்ட். ஓகே, எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, நான் தப்பா முடிவு பண்ணிட்டேன், நீ சொல்ற மாதிரி நானே அங்க வரேன், பாத்துக்கிறேன், ரெட் பாத்துல போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்றாருங்க. உனக்கு உன் பையன் வேணும்னா எனக்கு என் அண்ணன் வேணும். அவரை இங்கே கூட்டு வந்துட்டு உன் பையனை கூட்டு போ. தென் அதுக்கப்புறமா போனை எடுத்துட்டு யோசிக்கிறாரு, லியோவா மாறிடலாம், ரெட் பாத்தை சூஸ் பண்ணி அங்க போய் இவனுங்களை எல்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் அமைதியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேமிலிய ஒரு பார்வை பாக்குறாரு, சத்யாவையும் சிண்டுவையும் ஒரு பார்வை பாக்குறாரு. இது சேம் மார்க்கெட் ஃபைட் சீன்ல அவர் லியோவா மாறுறதுக்கு முன்னாடி அவரை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு அவர் லாக் பண்ணி தான் இருக்காரு, அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது. சேம் அதே மாதிரியே அங்க பிசிக்கலா அவரை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப லியோவை வெளியில கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபேமிலிய ஒரு பார்வை பாப்பாரா, சேம் அதே மாதிரியே இங்க பாக்குறாரு. ஒன் லாஸ்ட் டைம் லியோவை வெளியில கொண்டு வந்து ரெட் பாத்தை சூஸ் பண்ணி எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாருங்க. அவரை இங்கே கூட்டு வந்துட்டு உன் பையனை கூட்டு போ. தென் அப்படி கட் பண்ணா ஆந்தனி தாஸோட உடம்ப ஆம்புலன்ஸ்ல வச்சு தாசன்கோ கொண்டு போறதுக்காக லியோ கிட்ட கொடுக்கிறாரு குமார். குமாரும் வந்துட்டு ஒரு ஏஜென்ட், இவர் லியோன்னு தெரிஞ்ச இன்னொரு ஆளு அப்படிங்கறது நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். தென் குமார் சுத்தி முத்தி பாக்குறாரு. ஏன் அப்படி பாக்குறாருன்னா அவர் அன்அபிஷியலா இங்க லியோவுக்கு ஹெல்ப் பண்றாரு. போலீஸ் கஸ்டடியில இருக்க வேண்டிய ஒரு டெட் பாடியை அவர் அன்அபிஷியலா இல்லீகலா தான் லியோ கிட்ட கொடுக்கிறாரு. போய் இதை கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி லியோவுக்கு ஹெல்ப் பண்றாரு ஏஜென்ட் குமார். சீக்கிரம் பையனை கூப்பிடுவாங்க. சேம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல இதே மாதிரி யாருக்கும் தெரியாம அந்த வெப்பன் எடுத்துட்டு வந்துட்டு கொடுப்பாரா, சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஆனா அவர் அங்க பார்த்திபன்னு கூப்பிடுவாரு, அங்க அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த சாவியை பார்த்திபன்னு கூப்பிட்டு கொடுப்பாரு, அப்பவுமே அவருடைய கையை எடுத்து தான் இவர் சாவியை வைப்பார தவிர அவர் அங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாரு. பார்த்திபன் இந்தாங்க, சீக்கிரம் பையனை கூப்பிடுவாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஷாட்ல தான் பார்த்திருந்தோம் ரெட் பாத்தை சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத. இப்போ ரெட் பாத்தை சூஸ் பண்ணி லியோவா இங்க நின்னுட்டு இருக்கிறாரு. சேம் அவரும் சுத்தி முத்தி அங்க இங்கேயும் பாக்குறாரு, லியோவா அலாட்டா இருக்கிறாரு. அதாவது இப்போ இங்க லியோவா, முழு லியோவா அவர் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. இதையுமே இங்க லைட்டை வச்சு கன்வே பண்றாங்க பாருங்க. அதே ஆம்புலன்ஸ் தான் இங்கேயும் நிக்குது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஃப்ரண்ட் சைட்ல, அதாவது இவங்களுக்கு பேக் சைட்ல ப்ளூ அண்ட் ரெட் லைட் தான் எரியுது. பட் ஆனா இவர் மேல ப்ளூ லைட் இப்ப விழ மாட்டுது பாருங்க, வெறும் ரெட் லைட் மட்டும் தான் அவர் மேல விழுது. அதாவது அவர் ரெட் பாத்தை சூஸ் பண்ணி இங்க லியோவா நின்னுகிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து இது மூலமா நமக்கு கன்வே பண்றாங்க. அண்ட் அந்த ஆம்புலன்ஸ் அங்க நிக்கும் போது அதுல ப்ளூ லைட் எரிஞ்சுதுங்கிறது நம்ம பார்த்தோம். பட் ஆனா லியோ அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி போகும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல ப்ளூ லைட்டே எரியாது. அண்ட் உள்ள அங்க அவரை காட்டும் போதும் அவர் மேல அப்போ வெறும் ரெட் லைட் தான் படும், ப்ளூ லைட் படாது. சீக்கிரம் பையனை கூப்பிடுவாங்க. ஸோ இது மூலமா இப்போ அவர் ரெட் பாத்தை சூஸ் பண்ணி லியோவா மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. வெறும் ரெட் மட்டும் தான், வெறும் லியோ மட்டும் தான், இப்போ பார்த்திபன்லாம் கிடையாது அப்படிங்கறத வந்துட்டு இது மூலமா நமக்கு கன்வே பண்றாங்க. பட் அப்போ அப்படின்னா இவர் இங்க ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது லியோவா தான் போறாரு அப்படின்னா எதுக்காக மூஞ்சி சோகமா இருக்கு, எதுக்காக எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இப்போ முழு லியோவா தான் தாசன்கோ போய் ஆகணும். மிக்ஸ்டா பார்த்திபனால அங்க போயிட்டு வர முடியாது, அதனால முழுசா லியோவா தான் போறாரு. பட் ஆனாலும் நாம இன்னும் லியோ இல்ல, பார்த்திபன் தான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இருக்கிறாரு. பிகாஸ் அவருடைய பையனும் அங்க இருக்கிறதால டைரக்டா லியோவா அவர் அங்க தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியாது. லியோவா இருந்து நான் பார்த்திபன் தான் அப்படின்னு இனிமே நடிச்சு காட்ட போறாரு. சோ ஒரு அப்பாவியா அவர் தன்னை காட்டிக்கணும் லியோ. சோ அதுக்காக இப்பவே தன்னை தயார்படுத்திக்கிறாரு. அதுக்கான யோசனையிலையும் அதுக்கான முக பாவனையில தான் இப்போ இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் லியோ இல்லைன்னு சொல்லி பார்ப்போம், முடியாத பட்சத்துல லியோவா என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து தாசன்கோக்கு கிளம்புறாரு லியோ.
தென் லியோ அவரை அப்பாவியா தயார்படுத்திட்டு தாசன் கோக்குள்ள நுழையிறாரு. தாசன் கோக்குள்ள எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. அப்பாவியா இருக்கிறாரு, அப்பாவியா பேசுறாரு. இங்க எல்லாத்தையும் அவர் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாருல, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பழைய ஃபேக்டரியை தான் அவர் கொளுத்திட்டு போயிட்டாரு. அது வேற மாதிரி இருக்கும். இது புது ஃபேக்டரி. இப்போ அவங்க புதுசா ரெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்க ஃபேக்டரி. அதையும் ரொம்ப நாள் கழிச்சு புதுசா கட்டியிருக்கீங்க போல, ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலையும் பாக்குறாரு. ஏன்னா அப்பாவியா நடிச்சுக்கிட்டு இருக்க முழு லியோ தானே அங்க போய்கிட்டு இருக்கிறாரு. இதையும் முடிச்சிடலாம், இந்த புது ஃபேக்டரியிலையும் முடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்துல தானே வந்திருக்கவே செய்யறாரு. அதனால சும்மா அப்படி சுத்தி பாக்குறாரு. ஆனால் அப்பாவியா ஹெரால்ட் தாஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுறது, பேசுறது, வைக்கிறது இதெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அப்புறமா பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இதுக்கு முன்னாடி, அதாவது அவர் தாசன் கோக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்தாரு, தாசன் கோக்குள்ள வந்தாருங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். பட் அதுக்கு இடையில சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? அவர் ஆம்புலன்ஸ்ல வந்தாரு, ஒரு இடத்துல ஆம்புலன்ஸை நிறுத்தி அவரை இறங்க சொல்லி வேற ஒருத்தர் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு தாசன் கோக்கு போறாரு. அவரை ஒருத்தர் செக் பண்றாரு. அங்க அவர் அப்பாவியா இருக்கிறாரு லியோ. செக் பண்ணிட்டு அவரை தள்ளி விடுறாரு. தள்ளி விடுற அவரை பார்த்து வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு இவரை ட்ரெயின்ல ஏத்திட்டு கூட்டின்னு போறாங்க. இப்போ இங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அந்த செக் பண்ணிட்டு இலக்காரமா தள்ளி விட்டார்ல, அவர் யாருன்னு தெரியாம தள்ளி விட்டார்ல, அவர் வந்துட்டு இங்க தலை குனிஞ்சிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க லியோவை வந்து பார்த்துனே இருக்கிறாரு. ஆனா அங்க இன்னொருத்தர் ஹெரால்ட் தாஸ் கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. ஆனா அவர் அங்க அதை பேசும்போது லியோ அவரை பாக்குறாரு, அவர் பேசுறத கவனிக்கிறாரு. ஆனா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அணக்கம் இல்லாம கீழே குனிஞ்சிடுறாரு. அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டேன், இவங்க ட்ரெயின்ல ஏற்றியாச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்போம். இப்போ இவர் எதுக்கு ஹெரால்ட் தாஸ் கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, அங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹெரால்ட் தாஸுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறத இவர் எதுக்கு கவனிக்கிறாரு? ஏன் எதுவும் பண்ண போறாரா? அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறமா ஆந்தனி தாஸோட பாடி வந்துட்டு அங்கே போய் சேர்ந்துருச்சு. ஹெரால்ட் தாஸ் எல்லாரும் இருக்காங்க. ஆந்தனி தாஸோட ஃபியூனரல் அங்கே நடக்கு. ஹெரால்ட் தாஸ் அங்கே கண்ணீரோட நிற்கிறாரு. நமக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, நமக்காக எல்லாமுமா இருந்த, நமக்கு முக்கியமான, நம்மள அதிகமாக நம்புற, நாம அதிகமாக நம்புற நம்மளோட அண்ணன் போயிட்டான அப்படிங்கிற ஒரு கண்ணீர் அவர் கண்ணில் இருக்குது. சரி, நான் இதை முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அவர் அங்க லியோ கிட்ட போன்ல பேசும்போது அந்த கண்ணீர் இருக்கும். அது மூலமா ஹெரால்ட் ஆண்டனியோட பாண்டிங்கை வந்துட்டு நமக்கு அந்த கண்ணீர் மூலமா இவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷங்க கண்ணீர் வடிக்கிறது மூலமா அதை கன்வே பண்றாங்க. அண்ட் அந்த நெருப்பு எரியறதோட ஹெரால்டோட அந்த முகத்தை காட்டுறாங்க. ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு கோபம், ஒரு பயங்கரமான வெறி அவருக்குள்ள இப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் இப்ப மோசமான ஒருத்தரா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பட் ஆனா அவரை தேடி வர்றவரு, அவர் ஃபேஸ் பண்ண போறவரு இதுக்கும் பல மடங்கு அதிகமான கோபமான ஒரு ஆளு அப்படிங்கிறது அவருக்குமே தெரியும், நமக்குமே தெரியும் இல்லையா? இவங்க அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க வழியிலே ஆந்தனி தாஸோட பாடி அங்க போய் அவரோட ஃபியூனரல் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ட்ரெயின்ல 1 ஹவர்ல அவர் வந்துருவான்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்போம். 1 ஹவர் டிராவல் பண்றாங்க, நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சீட் கிடைச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே லியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன அந்த தள்ளி விட்டாரு பாத்தீங்களா ஒருத்தர், அவரும் லியோவை பாக்குறாரு. சேம் நின்னுகிட்டு இருக்கும் போதும் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அதே இப்போ பண்றாரு. அதாவது முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா லியோ வந்துட்டு மொல்லமா திரும்பி அவரை பாக்குறாரு. தென் கட் பண்ணா அவர் தாசன் கோக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்படி ஒரு கட்டுக்கு இடையில என்னென்னலாமோ திருப்பங்கள் இருந்துச்சு, என்னென்னலாமோ விஷயங்கள் இருந்துச்சு, எப்படிலாமோ நம்மளை குழப்புச்சு. சேம் அதே மாதிரியே இந்த கட்டுக்கு இடையில எதனா இருக்குமா? நம்ம பிளான் படி எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு, நாங்க வந்துகிட்டு தான் இருக்கோம். அவர் மெசேஜ் ஹெரால்ட் தாஸுக்கு பாசிட்டிவா பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுவரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு லியோ அதை கவனிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இலக்காரமா தள்ளி விட்டவனை திரும்பி பாக்குறாரு லியோ. அதுக்கப்புறம் இப்படி உள்ள வர்ற மாதிரி காட்டுறாங்களா. அந்த கட்டுக்கு இடையில அங்க அவர் பார்த்ததுக்கு அப்புறம் எதுவும் பண்ணாரா? அந்த தள்ளி விட்டது அதுக்கப்புறம் உயிரோட தான் இருக்கிறாரா? இவர் தாசன் கோக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த ஒருத்தர் இருக்கிறார்ல, சித்தார்த்தை கூட்டிட்டு வந்தவர் ஆந்தனிக்கு, அதாவது தாசன் கோக்கு விசுவாசமான ஒரு ஆளு, அவர் வந்துட்டு லியோவை வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல கட்டான அந்த சீனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்ப எதுக்கு இவர் வாங்கன்னு மரியாதை கொடுக்கிறாரு? பயங்கர குழப்பமா இருக்குதுல்ல. இந்த குழப்பத்தில் இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம்.
இனிமே இந்த எபிசோட்ஸை ரொம்ப போட்டு கமெண்ட்ஸ் படிச்சு என்ன நானே குழப்பிக்கிறாம நான் என்ன பிளான் பண்ணணும் அதே மாதிரியே ஸ்மூத்தா எடுத்துட்டு போறேன். அப்படி நான் ஆரம்பத்திலே பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும். பட் எவ்வளவு டிலே ஆயிருச்சு, அது என்னோட ஃபால்ட் தான். சரி ஓகே, பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கதையில அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.